ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஒரு 4 வகையான ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிஸ் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். மைதா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவில் கூட பண்ணலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் முதல்ல தண்ணி சேர்க்காம ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை பிசைஞ்சுக்கோங்க. நம்ம செய்கிற போலி ரொம்ப சாஃப்டாக வரணும்னா அது நம்ம பிசைகிற மாவை பொறுத்து இருக்குது. மாவு சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக பிசையாமல் அதிலிருந்து கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயில் மாவு ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அதனால் இதை ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. மாவு ஊறிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம போலி செய்கிறதுக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நான் 3 விசில் தான் வச்சேன். நம்ம ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சதுனால பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா மசிய வெந்திருக்கணும். இப்போ இதை ஒரு ஸ்மேஷரால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடுதல் இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 6-7 ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ வெல்லம் கொஞ்சம் நல்லா உருகி வரும்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா சேர்க்க வேணாம். நான் போட்டிருக்கிற வெல்லத்தில் தூசி இருக்காது, அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் போடுற வெல்லத்தில் தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி திரண்டு நல்லா கெட்டியாகி வரும். இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸில் நல்லா உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ மாவு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு எடுத்து நான் ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் தட்டிக்கிட்டேன். நான் வாழை இலை இல்லை அப்படின்றதுனால பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு உருண்டை பூரணத்தை எடுத்து இந்த மாவுக்கு நடுவில் வச்சுட்டு அது தெரியாத அளவுக்கு சுற்றி நல்லா மாவு போட்டு மூடிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை எடுத்துருங்க. மாவு அதிகமாகிடுச்சுன்னா போலி சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். அதனால் மீதி மாவை எடுத்துருங்க. இதை திரும்பவும் பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு உங்கள் விரலால் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு தட்டிக்கோங்க. ஒருவேளை கையால் இந்த மாதிரி தட்ட வரல அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சூடான தோசைக்கல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கூட போட்டுக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச போலியை அந்த பட்டர் ஷீட்டோடவே கல்லில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த ஷீட் எடுத்துருங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுட்டு சுற்றி நெய் விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இதில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கருகிடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். இது ரெடி ஆகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ நம்மளோட சூப்பரான நல்லா சாஃப்டான பருப்பு போலி தயாராகிடுச்சு.
இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெய்யப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அதுக்கு தேவையான பச்சரிசியை ஊற வச்சுக்கணும். இதில் நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுக்கோங்க. கண்டிப்பாக 4லேருந்து 5 மணி நேரம் அரிசி ஊறினாதான் மாவு நல்லா அரைப்படும். இப்போ அரிசி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடித்து வச்சுக்கோங்க. இப்போ 2வது ஸ்டெப் என்னென்னா இதுக்கு தேவையான வெல்ல கரைசல் ரெடி பண்ணிக்கணும். நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. ஒரு 1/4 கப் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த வெள்ளை கரைசலை ஊற்றி தான் மாவு அரைக்க போகிறோம். அப்புறம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோன்னா மாவும் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கவனமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பாகுப்பதெல்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்கோங்க. கண்டிப்பாக வெல்லத்தில் கல், மண் இந்த மாதிரி சின்ன சின்ன தூசிலாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை கரைசலை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை மாவோட சேர்த்து அரைக்கணும். இப்போ 3வது ஸ்டெப் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோடவே நல்லா பழுத்த வாழைப்பழம் 1 பழம் போட்டுக்கோங்க. பெரிய வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா 1 போட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளை கரைசல் எனக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு இருக்குது. இதுலேருந்து நான் பாதியை மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டு மீதியை மாவு அரைச்சதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போ இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை வலுவலுன்னு ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. மாவை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக ஒரு நரநரப்பு தெரியணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இதோட மீதி இருக்கிற வெள்ளை கரைசலையும் ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 5 மணி நேரம் இதை புளிக்க வைக்க போகிறோம். அப்போ அந்த வெல்லம்லாம் கொஞ்சம் நல்லா இறுகி உங்களுக்கு மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சூடான கிளைமேட் இருக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் இதை புளிக்க விட்டால் போதும். எனக்கு இங்கே ரொம்ப குளிராக இருக்கிறதுனால இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே நான் புளிக்க வச்சுருக்கேன். அதாவது முந்தின நாள் நைட்டு மாவை அரைச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்திருக்கேன். இப்போ மாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் தெரியணும். இந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 4வது ஸ்டெப் என்னென்னா இதில் கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு இதை சுட்டு எடுத்துட வேண்டியதான். ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டு நல்லா மெல்லிஸாக பல்லாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர்றது வர வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இந்த அப்பத்தோடு சேர்ந்து தேங்காய் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வறுப்பட்டுருச்சு. இது நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம மாவோட சேர்க்கணும். இப்போ இந்த மாவோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா உருக்குன நெய் ஊற்றிக்கோங்க. நெய் தனியாக ஊற்றிட்டு அதில் அப்பம் சுட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி மாவோட கலந்துட்டு சுட்டு எடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் இதில் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவை குழிப்பணியாரக்கல்ல ஊற்றி அப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு குழிலையும் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன், நெய் ஊற்றலை. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு எடுத்துட்டு அந்த குழியில் மேலே வர ஊற்றக்கூடாது. ஒரு 3/4 வாசி மட்டும் ஊற்றிக்கோங்க. நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கருகிரும். அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மேலே எழும்பி வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கு மேலே சின்ன சின்ன பபிள்ஸ் தெரியுது. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா கீழே வெந்து இது திருப்பி போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் இதெல்லாம் திருப்பி போட்டு வேக விட்டீங்க அப்படின்னா அப்போ நல்லா பந்தாக உருண்டையாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போது இன்னொரு பக்கமும் வெந்ததும் இது எல்லாத்தையும் எடுத்துருங்க.
நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக நம்மளோட நெய்யப்பம் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு வாரம் வரை வெளியில் வச்சு சாப்பிட்டாலும் எதுவுமே ஆகாது. நாள் ஆக ஆக இதோட டேஸ்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். முதல்ல ரவா லட்டு செய்கிறதுக்கு தேவையான முந்திரியையும் திராட்சையும் கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி போட்டு வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதில் நீங்கள் முந்திரி பருப்பு போடுறதுக்கு பதிலாக வேர்க்கடலை போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். வேர்க்கடலையை நல்லா தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை நெய்யில் வறுத்து நீங்கள் ரவையோடு சேர்த்து லட்டு பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. முந்திரி வறுத்த அதே கடாயில் 50 கிராம் அளவுக்கு உலர்ந்த திராட்சை போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. திராட்சை நல்லா நெய்யில் வறுப்பட்டு அப்படியே கொஞ்சம் உப்பி வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் நல்லா வறுப்பட்டு உப்பி வந்துருச்சு. இப்போ இதையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்த அதே கடாயில் நாம் ரவையையும் போட்டு வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவா லட்டு பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நான் நெய் எதுவும் இதில் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. திராட்சையும் முந்திரியும் வறுத்த அதே நெய்யில் தான் வறுத்துட்ருக்கேன். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை நல்லா கொஞ்சம் கலர் மாறி வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. ரவை நல்லா வறுபட்டதும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லட்டு பண்ணுறதுக்கு தேவையான சர்க்கரையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதல் இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச இந்த சர்க்கரையோட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையையும் சேர்த்து திரும்பவும் மிக்சி ஜாரில் ஒரு 2 சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைச்ச சர்க்கரையையும் ரவையையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ரவையை நீங்கள் ரொம்ப பவுடராக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரக்கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து ரெடியாக வச்ச முந்திரியையும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதில் முந்திரி திராட்சை ரவை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து நல்லா உருக்குன நெய்யாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக சர்க்கரை எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா சூடான பால் எடுத்திருக்கேன். இதை இந்த ரவையில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாலை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. நீங்கள் பால் ஊற்றி கலக்கும்போது பாலோட சர்க்கரை சேர்றதுனால கொஞ்சம் இலக்கம் கொடுத்துட்டு வரும். கொஞ்ச நேரத்தில் அது செட் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு உங்களுக்கு வந்துடும். நான் இன்றைக்கி 1 கப் ரவையில் லட்டு பண்ணுறதுனால எல்லா ரவையிலையும் பாலை ஊற்றி கலந்துட்டேன். இதே நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் லட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரவை எடுத்துகிட்டு அதில் பாலை ஊற்றி கலந்து லட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது உடையும் உதிரும் அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. நீங்கள் லட்டு பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவா லட்டு தயாராகிடுச்சு. இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிருங்க. முதல்ல பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான பாலை நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பாயசத்துக்கு தேவையான முந்திரியும் திராட்சையும் நம்ம கொஞ்சமாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக கடாயில் 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் அதில் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வர்றது வரை வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் அதோடவே திராட்சையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க. திராட்சை வறுப்பட்டதும் கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பி வரும் பாருங்கள். இப்போ வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம். சேமியா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வந்து நம்ம நெய் சேர்த்து வறுக்கணும்னு இல்லை, வெறும் கடாயிலே போட்டு வறுத்துக்கலாம். இந்த சேமியாவோட கலர் வந்து கொஞ்சம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. பாருங்கள், இப்போ சேமியாவோட கலர் மாதிரி கொஞ்சம் வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக இதே பாத்திரத்தில் நம்ம ஜவ்வரிசியும் போட்டு வறுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக இருக்கிற நைலான் ஜவ்வரிசி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். இது போக இன்னொரு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி அப்படின்னு கிடைக்கிது. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். அதில் பாயசம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கொழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரை இந்த ஜவ்வரிசியில் நீங்கள் வந்து பாயசம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்திங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கிற ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் வெள்ளை கலரில் மாறி வரும். நம்ம ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு பாயசம் பண்ணுறதை விட இந்த மாதிரி வறுத்துட்டு ஜவ்வரிசியை வேக வச்சோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் ஈஸியாக வெந்துடும். இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த வறுத்த ஜவ்வரிசியை ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஜவ்வரிசியோட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அதோட நம்ம வறுத்து வச்ச சேமியாவையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை போட்டுக்கலாம். சேமியாவை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல ஜவ்வரிசியோட சேமியாவை சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ஜவ்வரிசி வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவு ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா சேமியாவை போட்டுக்கோங்க. இப்போ சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இதோட கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்க போகிறேன், அதனால் 1/2 கப் போட்டிருக்கேன். கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்வீட் ரெசிபிலாம் பண்ணுறப்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா எடுத்து காமிக்கும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதோட வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை இதோட சேர்த்துக்கலாம். பாலை சேர்க்குறப்ப நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக ஆடை இருக்கும். பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது ஊற்றாதீங்க. வெது வெதுப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலை ஊற்றுறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பாலை ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். சப்போஸ் கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா இன்னொரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து பாயசம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதோட நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை போடுறப்ப அந்த வறுத்த நெய்யை நல்லா வடிச்சிட்டு முந்திரியும் திராட்சையும் மட்டும் போட்டுக்கோங்க. நெய்யோடு சேர்த்து போட்டிங்கன்னா பாயசம் ஒரு மாதிரி திரியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதோட பாயசத்தோட கலரும் நல்லா வெள்ளை கலராக இருக்காது. இது பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸ், இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் ரோஸ் எசன்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்களோட பால் பாயசம் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே பால் பாயசத்தோட மணத்தில் இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே நீங்கள் வந்து இதை அடுப்பில் வச்சா போதும். ரொம்ப கொதிக்க விடணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த 4 வகையான ஸ்வீட் ரெசிபீஸும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.